அனைவருக்கும் வணக்கம். எமது நாட்டினுடைய முதல் மகன் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அவர்கள் ஆற்றிய உரையினுடைய சாராம்சத்தை உங்களுக்கு இப்பொழுது எமது அலைவரிசையினூடாக தொகுத்து வழங்குகிறது. நாடு நெருக்கடிக்குள் ஒத்துழைப்பு தாருங்கள். மக்களின் பொறுப்பற்ற செயலால் கொரோனா மூன்றாவது அலை. நாம் முன்னோக்கி செல்ல போகின்றோமா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பு எமது கைகளில். உண்மை மறைக்கப்பட்டு பொய் வெற்றி கண்டுள்ளது. நாட்டு மக்களுக்கான உரையில் ஜனாதிபதி எடுத்துரைப்பு. அந்த வகையிலே ஜனாதிபதி அவருடைய உரையினுடைய தொடர்ச்சியை இங்கு யாம் தொகுத்து தருகின்றோம். கோவிட்-19 தொற்று இலங்கைக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் எத்தகைய நெருக்கடி ஏற்பட்டாலும் மக்கள் என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நிறைவேற்றி நான் அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன். எனக்கு தேவையான சிலரை மகிழ்விப்பதற்காக எனது கொள்கையை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டேன். ஒருபோதும் முடிவுக்கு கொண்டு வரப்பட மாட்டாது என கருதப்பட்ட புலி பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வரும் பொறுப்பை அன்று நாம் பொறுப்பேற்றதை போன்று நாடு முகம் கொடுத்துள்ள பிரச்சனைகளில் இருந்து நாட்டை விடுவித்து மக்களுக்கு சுபீட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நோக்கத்துக்காக நான் அர்ப்பணிப்புடன் உள்ளேன். எனவே அறிவார்ந்த மக்கள் எனக்கும் எனது அரசுக்கும் ஒத்துழைப்பார்கள் என்று நம்புகின்றேன். இது மிகவும் நெருக்கடியான காலப்பகுதி. இதற்கு மத்தியில் நாம் முன்னோக்கி செல்ல போகின்றோமா இல்லையா என்பதனை தீர்மானிக்கும் பொறுப்பு எமது கைகளிலேயே உள்ளது. சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் மக்களின் பொறுப்பற்ற செயலால் நாம் கொரோனா மூன்றாவது அலைக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். தற்போது நாட்டுக்குள் பல கொரோனா வைரஸ் திரிவுகள் உருவாகியுள்ளதுடன் அவை வேகமாக பரவி வருவதனால் பாரதூரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதனாலேயே நாட்டை முடக்க வேண்டிய நிலை அரசுக்கு ஏற்பட்டது எனவும் மக்கள் நன்கு அறிவார்கள். எமது நாட்டுக்கு மட்டுமின்றி அபிவிருத்தி அடையாத அனைத்து நாடுகளுக்குமே இன்று ஒரு பாரிய பிரச்சனையாக கோவிட்-19 தொற்று பரவியுள்ளது. உலகெங்கிலும் உள்ள சுமார் 178 மில்லியன் பேர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 3.8 மில்லியன் பேர் இதுவரையில் உயிரிழந்துள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்றின் ஆரம்ப கட்டத்தில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட அபிவிருத்தியடைந்த நாடுகள் தற்போது அதன் பாதிப்பை பெருமளவில் கட்டுப்படுத்தியுள்ளன. அந்நாடுகளை சேர்ந்த மக்களில் பெரும்பாலானோருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டதனாலேயே தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடிந்தது. தடுப்பூசியை உற்பத்தி செய்யும் சில நாடுகளினால் அவற்றை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை காணப்பட்டாலும் இதுவரையில் எந்த ஒரு தடுப்பூசியையும் தமது மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாத நாடுகளும் உள்ளன. இலங்கைக்கு தடுப்பூசியை கொண்டு வருவது தொடர்பில் கடந்த காலங்களில் நான் விசேட கவனம் செலுத்தியிருந்தேன். சீனா, இந்தியா போன்ற நாடுகளின் அரச தலைவர்களுடன்
தனிப்பட்ட முறையில் உரையாடினேன். கடித தொடர்புகள் மூலமும் கோரிக்கைகள் விடுத்திருந்தேன். எமது வெளிநாட்டு அமைச்சின் ஊடாகவும் வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகள் ஊடாகவும் தடுப்பூசி உற்பத்தி செய்யும் நாடுகளுடன் கலந்துரையாடினோம். எமது அதிகாரிகள் தடுப்பூசி உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியுள்ளனர். எமது நாட்டு மக்கள் அனைவரும் இந்த தடுப்பூசியை பெற்று கொள்ள வேண்டும் என்பதே எம் முயற்சியின் பிரதான நோக்கமாகும். இந்த முயற்சியின் பயனாக ஒவ்வொரு மாதமும் எமக்கு தேவையான பெருமளவு தடுப்பூசிகள் நாட்டுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன. உலக சுகாதார ஸ்தாபனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளை மட்டுமே நாம் பயன்படுத்துகின்றோம். தற்போது வரையில் 12,64,000 அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகள், 31 லட்சத்து சைனோபாம் தடுப்பூசிகள், 1,30,000 ஸ்புட்னிக் தடுப்பூசிகள் உள்ளடங்கலாக 44,94,000 தடுப்பூசிகள் எமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றன. தற்போது நாட்டின் அனைத்து மாகாணங்களிலும் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டின் மொத்த சனத்தொகையில் சுமார் 3 மில்லியன் பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளன. ஜூலை மாதத்தில் 4 மில்லியன் சைனோபாம் தடுப்பூசிகளும் 25 லட்சத்து சைனோவேக்ஸ் தடுப்பூசிகளும் கிடைக்க உள்ளன. அதுபோன்று 2 மில்லியன் ஸ்புட்னிக் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக ஆகஸ்ட் மாதமளவில் 5 மில்லியன் சைனோபாம் தடுப்பூசிகளும் 25 மில்லியன் சைனோவேக் தடுப்பூசிகளும் 2 மில்லியன் ஸ்புட்னிக் தடுப்பூசிகளும் கிடைக்க உள்ளன. இறுதியாக செப்டம்பர் மாதத்தில் 3 மில்லியன் சைனோபாம் தடுப்பூசிகள் கிடைக்க உள்ளன. இவ்வருடம் செப்டம்பர் மாதமளவில் 13 லட்சம் மக்களுக்கு தடுப்பூசிகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். அதன்படி 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இக்காலப்பகுதியில் தடுப்பூசியை வழங்கக்கூடியதாக இருக்கும். இது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய நிலைமை ஆகும். எமது நாட்டின் எதிர்காலம் பற்றி பெரும் எதிர்பார்ப்புடன் 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மக்கள் என்னை ஜனாதிபதியாக தெரிவு செய்தனர். எத்தகைய பாரிய பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அந்த எதிர்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு நான் அர்ப்பணிப்புடன் உள்ளேன். ஒருபோதும் முடிவுக்கு கொண்டு வரப்பட மாட்டாது என கருதப்பட்ட புலி பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வரும் பொறுப்பை அன்று நாம் பொறுப்பேற்றதைப் போன்று நாடு முகங்கொடுத்துள்ள பிரச்சனைகளிலிருந்து நாட்டை விடுத்து மக்களுக்கு சுபீட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நோக்கத்திற்காக நான் அர்ப்பணிப்புடன் உள்ளேன். நான் எப்போதும் ஒரு திட்டத்தின் அடிப்படையிலேயே செயற்படுகின்றேன். எதிர்காலத்துக்கான திட்டத்தை வகுக்கும் போது நாம் கடந்த காலத்தை மறந்துவிடக்கூடாது. அத்துடன் தற்காலத்தை பற்றி மிகச் சரியாக ஆராய்ந்து விளங்கிக் கொள்வது முக்கியமானதாகும். தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி நாட்டை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்பதே 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது எனக்கு வாக்களித்த 69 லட்சத்துக்கும் அதிகமான மக்களின் முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. அன்று இந்நாட்டு மக்கள் மத அடிப்படையில் வாதம் குறித்து பெரும் அச்சம் கொண்டிருந்தனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் எமது நாட்டின் பாதுகாப்பு பொறிமுறை பெரிதும் பலவீனப்பட்டிருந்ததை மக்கள் விளங்கிக் கொண்டனர். கடந்த அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட பல தீர்மானங்கள் காரணமாக எமது புலனாய்வுத்துறை மிகவும் பலவீனப்பட்டிருந்தது. எமது பாதுகாப்புத்துறை சர்வதேச மட்டத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டு இழிவுபடுத்தப்பட்ட நிலையில் காணப்பட்டது. எனது புனித ஸ்தலங்கள் பலவந்தமாக கைப்பற்றப்பட்டிருந்தன. தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் பகிரங்கமாக அழிவுக்கு உள்ளாக்கப்பட்டன. 2009ஆம் ஆண்டில் முடித்து வைக்கப்பட்ட பயங்கரவாதம் மிகவும்
பயங்கரமான தோற்றத்துடன் மீண்டும் உருவாகியிருந்தது. தேசிய பாதுகாப்பு தொடர்பில் நாம் தற்போது பாரிய முன்னேற்றத்தை கண்டுள்ளோம். பொறுப்பு கூற வேண்டிய பதவிகளுக்கு பொருத்தமான அதிகாரிகளை நியமித்துள்ளோம். பல்வேறு அழுத்தங்கள் காரணமாக வீழ்ச்சியடைந்த பாதுகாப்பு துறையினரின் மனநிலையை நாம் மீண்டும் பலப்படுத்தியுள்ளோம். அன்று பலவீனமடைந்திருந்த புலனாய்வு துறையை மீண்டும் ஒழுங்கமைத்தோம். கடந்த ஆட்சி காலத்தில் மறைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு திட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்தியுள்ளோம். நாட்டுக்கு பெரும் சவாலாக மாறியிருந்த பாதாள உலக கோஷ்டிகளின் நிலை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியுள்ளோம். போதைப்பொருள் பிரச்சினை ஒரே தடவையில் தீர்ப்பது கடினம் என்றபோதும் அதனை பெருமளவில் கட்டுப்படுத்தியுள்ளோம். முழுமையாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். எமது பாரம்பரியம், எமது கலாச்சாரம், தேசியம் என்பவற்றை பற்றி கதைப்பது இழிவாக கருதப்பட்டு வந்த யுகத்தை நாம் கடந்து வந்துள்ளோம். அந்த நிலைமையை நாம் மாற்றி இருக்கின்றோம். அனைத்து இனத்தவர்களுக்கும் அனைத்து மதத்தவர்களுக்கும் தமது தனித்துவங்களை பாதுகாத்து அடுத்தவர்களுக்கு பாதிப்பின்றி சுயமரியாதையுடன் வாழ்வதற்கான அமைதியான சூழலை இந்த குறுகிய காலத்தில் நாம் கட்டியெழுப்பியுள்ளோம். இன்று இந்த நாட்டின் ஒருமைப்பாடு குறித்து அச்சப்பட தேவையில்லை. அதேபோன்று எமது நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுவதற்கு இந்த அரசாங்கம் எவருக்கும் இடமளிக்க மாட்டாது. தேசிய பாதுகாப்பை எமது அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. வீழ்ச்சியடைந்திருந்த பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதே எமது மற்றொரு முக்கிய சவாலாக இருந்தது. இதற்கு சிறந்த திட்டத்தை நாம் முன்வைத்திருக்கின்றோம். கடந்த 1.5 வருட குறுகிய காலப்பகுதியில் நாம் முகம் கொடுத்த சவால்கள், அவற்றை எதிர்கொண்ட விதம் பற்றி மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 2015ஆம் ஆண்டு உருவான புதிய அரசாங்கத்திடம் இந்த நாட்டை மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கையளிக்கும் போது எம்மிடம் பலமான ஒரு பொருளாதாரம் இருந்தது. சுமார் 7% பொருளாதார வளர்ச்சியுடன் ஆசியாவிலேயே சீனாவுக்கு அடுத்த நிலையில் நாம் இருந்தோம். நாட்டுக்கு பெருமளவு வெளிநாட்டு முதலீடுகள் கொண்டு வரப்பட்டன. ரூபாயின் பெறுமதி ஸ்திரமான நிலையில் இருந்தது. வெளிநாட்டு இருப்பு பலமானதாக இருந்தது. கடன் சுமை தளர்த்தப்பட்டு இருந்ததுடன் முழு நாடுமே ஒரு தொழில் நிலையமாக மாறி துரித அபிவிருத்திகள் கண்டு வந்தன. கடந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்த 2015 முதல் 2019 வரையான காலப்பகுதியில் இந்த நாட்டில் எந்த ஓர் இயற்கை அனர்த்தமும் ஏற்படவில்லை. அக்காலப்பகுதியில் கொரோனா போன்ற உலகளாவிய பிரச்சனையும் இருக்கவில்லை. என்றாலும் அப்போதைய அரசாங்கத்தின் இயலாமை காரணமாக எமது நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது. 2019ஆம் ஆண்டாகும் போது எமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகம் 2.1 வீதம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. அரசு கடன் 7,400 மில்லியன் ரூபாவில் இருந்து 13,000 மில்லியன் ரூபாய் வரை அதிகரித்து காணப்பட்டது. மக்கள் மீதான வரிச்சுமை 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டது. ரூபாயின் பெறுமதியில் தளம்பல் ஏற்பட்டு பொருட்களின் விலை அதிகளவு அதிகரிக்கப்பட்டது. ஏற்றுமதி வருமானம் குறைந்து வெளிநாட்டு இருப்பும் பலவீனமடைந்திருந்தது. இவ்வாறு வீழ்ச்சி கண்டிருந்த எமது ஒரு பொருளாதாரத்துடன் தான் நான் இந்த நாட்டை பொறுப்பேற்றேன் என்றாலும் அந்த யதார்த்தத்தை மிகச் சரியாக விளங்கிக் கொண்டு முறையானதொரு திட்டத்துடன் தான் நாம் அந்த பொறுப்பை கையில் எடுத்தோம். எதிர்பாராத விதமாக எமது நாட்டில் மட்டுமின்றி முழு உலகத்துக்குமே பிரச்சனையாக கொரோனா வைரஸ் தொற்று பரவல் மாறியது. அதனால் அந்த திட்டங்களை நாம் எதிர்பார்த்த வகையில் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவானது. நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு 1 மாதம் நிறைவடைவதற்கு முன்னர் COVID-19 தொற்று சீனாவில் ஆரம்பித்து முழு உலகிலும் பரவத் தொடங்கியது.
தொற்று பரவிய தன்மையை புரிந்து கொண்ட உடனேயே மருத்துவர்கள், சுகாதார நிபுணர்கள், சிறந்த நிர்வாகிகள், பாதுகாப்புத்துறை முக்கியஸ்தர்களை கொண்ட ஜனாதிபதி செயலணியை ஸ்தாபித்து எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு நிலைமையும் முகம் கொடுக்க தயாரானோம். இலங்கையில் முதலாவது கொரோனா கொத்தணி உருவான சந்தர்ப்பத்திலேயே உரிய நேரத்தில் நாட்டை முடக்கி பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து சுகாதார பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தினோம். தொற்றுக்குள்ளான அனைவருக்கும் அரசாங்கத்தின் செலவில் சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. வைரஸ் தொற்றிய காலத்தில் அவர்களுடன் தொடர்புடைகளை பேணிய அனைவரையும் புலனாய்வுத்துறையின் ஊடாக கண்டறிந்து அவர்களை தனிமைப்படுத்தினோம். அந்த வகையில் முதலாவது கொரோனா அலையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்த எம்மால் முடிந்தது. உலகில் ஏனைய நாடுகள் கொரோனா வைரஸ் தொற்றின் மூலம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த சுமார் 3 மாத காலப்பகுதியில் இலங்கையில் எந்த ஒரு தொற்றாளரும் கண்டறியப்படவில்லை. எந்த ஒரு நாட்டிலும் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் நீண்டகாலம் மூடி வைக்க முடியாது. வெளிநாடுகளில் அனாதரவான நிலையில் உள்ள நமது நாட்டு மக்களை நாட்டுக்கு மீள அழைத்து வர வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகளை கட்டுப்பாடுகளின் கீழேனும் மேற்கொள்ள வேண்டி இருக்கும். இந்த தவிர்க்க முடியாத உலகளாவிய தொடர்புகள் காரணமாக கொரோனா வைரஸ் மீண்டும் நாட்டுக்குள் பரவுவதை முழுமையாக கட்டுப்படுத்த எந்த ஒரு நாட்டாலும் முடியவில்லை. நாட்டை மூடுவதால் அபாய நிலையை தற்காலிகமாக மட்டுமேனும் கட்டுப்படுத்த முடியும். சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் பெருமளவு மக்கள் கூட்டமாக பயணங்கள் மேற்கொண்டதன் விளைவாக கொரோனா வைரஸ் தொற்றின் 3வது அலைக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். தற்போது பல வைரஸ் திரிவுகள் நாட்டுக்குள் உருவாகி இருப்பதுடன் வேகமாகவும் அந்த வைரஸ் பரவி வருவதால் முன்னைய நிலைமைகளை பார்க்கிலும் பாரதூரமான சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. வைரஸ் வேகமாக பரவி தொற்றாளர்களின் அளவு துரிதமாக அதிகரிக்கின்ற போது அதற்கு விரைவாக முகம் கொடுப்பதற்கு சுகாதாரத்துறைக்கு உள்ள மனித வளங்களும் ஏனைய வளங்களும் போதுமானவையாக இல்லை. அதனால் நாட்டை மீண்டும் முடக்க வேண்டிய சூழ்நிலை அரசாங்கத்திற்கு ஏற்பட்டது. இத்தகைய தொற்று பரவல் நிலைமைகளுடன் மேற்கொள்ளுகின்ற போராட்டத்தின் உலகில் ஏனைய நாடுகளுடன் நாமும் அவ்வப்போது நாட்டை முடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். அந்த தீர்மானத்தின் பக்க விளைவாகவும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் பல்வேறு சட்டத்திட்டங்கள் விதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தொழிற்சாலைகள், நிறுவனங்கள், வேலை செய்பவர்கள் மட்டுப்படுத்த வேண்டி ஏற்பட்டது. இந்த நிலைமை எமது தொழிற்சாலைகளுக்கு பாரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. சுபீட்சத்தை நோக்கு கொள்கை திட்டத்தை தயாரிக்கும் போது சுற்றுலாத்துறை மீது நாம் அதிக எதிர்பார்ப்பை கொண்டிருந்தோம். 4.5 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த சுற்றுலாத்துறை வருமானத்தை 2025ஆம் ஆண்டில் 10 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை அதிகரிக்க திட்டமிட்டிருந்தோம். ஆனால் இன்று முழு உலக நாடுகளுமே சுற்றுலாத்துறையில் பாரிய சவால்களை எதிர்நோக்கி வருகின்றன. நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல லட்ச தொழில் வாய்ப்புகளை நாம் இழந்திருக்கின்றோம். சுய தொழில்களை மேற்கொண்டு வந்த லட்சக்கணக்காரோரின் வருமானங்கள் இல்லாமல் போயிருக்கின்றன. இத்துறையுடன் தொடர்புபட்டவர்கள் இன்று பாரிய கஷ்டங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றனர். கடந்த சுமார் 1.5 வருட காலப்பகுதியில் எதிர்பார்த்திருந்த உள்நாட்டு வெளிநாட்டு முதலீடுகள் பெருமளவில் எமக்கு கிடைக்கவில்லை. இவ்வாறான பல காரணங்களினாலும் நாம் அபிவிருத்தியில் திட்டமிட்டிருந்த அந்நிய செலாவணியை அளவு எமக்கு கிடைக்காமல் போயுள்ளது. இத்தகைய ஒரு நிலையின் கீழ் நாம் அந்நிய செலாவணியை மிகவும் முறையாக முகாமைத்துவம் செய்ய வேண்டியிருக்கின்றது. எமது தேசிய பொருளாதாரத்தின் மற்றுமொரு முக்கிய துறையாக விளங்குவது சிறிய மற்றும் நடுத்தர தொழிற்துறையாகும். மொத்த தேசிய உற்பத்தியில் 50% அதிகமான பங்களிப்பை வழங்குவது இத்துறை. கொரோனா வைரஸ்
தொற்று பரவலால் பாரிய சிக்கலை இத்துறையும் எதிர்கொண்டுள்ளது. நாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் வரிகளை குறைத்ததன் காரணமாக அரச வருமானங்கள் குறைந்துள்ளதாக எதிர்க்கட்சியினர் எம்மீது குற்றம் சுமத்துகின்றனர். அவ்வாறு நாம் செய்திருந்தால் இந்த தொற்று பரவல் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த மக்களின் நிலைமை இன்றும் மோசமடைந்திருக்கும். கடந்த அரசாங்கம் மக்கள் மீது பாரிய வரிச்சுமையை சுமத்தி இருந்தது. 2015-2019 ஆண்டு காலப்பகுதியில் நேரடியானதுமான மறைமுகமானதுமான வரிகள் இரட்டிக்கப்பட்டு காணப்பட்டன. நாம் அதிகாரத்துக்கு வந்தவுடனேயே அந்த கஷ்டகாலத்தில் இருந்த மக்களை விடுவித்தோம். இந்த அனைத்து தடைகளுக்கும் மத்தியிலும் மக்களை வாழ வைப்பதற்காக பொறுப்பை நிறைவேற்றினோம். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு முகம் கொடுப்பதற்காக புதிதாக பல செலவுகளை அரசாங்கம் சுமக்க வேண்டியதாயிற்று. தொற்று நிலைமைகள் காரணமாக நாடு முடக்கப்பட்டிருந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாளாந்த வருமானத்தை இழந்து அனாதரவான நிலைக்கு ஆளான மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க ஒவ்வொரு முறையும் சுமார் 30 பில்லியன் ரூபாவை செலவிட்டிருக்கின்றோம். இதுவரையில் பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் இந்த செலவை ஏற்றிருக்கிறது. கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பில் சுகாதாரத்துறையுடன் சம்பந்தப்பட்ட பல மேலதிக செலவுகளை அரசாங்கம் ஏற்றிருக்கின்றது. பிசிஆர்சி ஆன்டிஜென்ஸின் பரிசோதனைகளுக்கு தொற்றுக்குள்ளானவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் சிகிச்சை நிலையங்களை புதிதாக உருவாக்குவதற்கும் அரசாங்கம் மேலதிக செலவுகளை ஏற்றிருக்கின்றது. அரசாங்கத்தால் பராமரிக்கப்படுகின்ற தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு செலவுகள் மேலதிகமாக வீடுகளில் தனிமைப்படுத்தப்படுகின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் 2 வாரங்களுக்கு சுமார் 10,000 ரூபாய் பெறுமதியான நிவாரணப் பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன. கொரோனா பிரச்சனை உருவான காலம் முதல் இதுவரையில் 260 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையை மக்கள் நிவாரணங்களுக்கு அரசாங்கம் செலவிட்டுள்ளது. திட்டமிடப்பட்டிருந்த நிவாரணங்களுடன் கொரோனா செலவுகளும் சேர்ந்து கொள்ளுகின்ற போது அது கடந்த வருடம் நாட்டின் மொத்த அரச வருமானம் 1380 பில்லியன் ரூபாவின் அரைவாசியாக காணப்படுகின்றது. கொரோனா வைரஸ் தொற்றால் ஏற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் அரசாங்கம் ஒருபோதும் 1.4 மில்லியனுக்கும் அதிகமான அரச ஊழியர்கள் சம்பளத்தை குறைப்பதற்கோ அல்லது கொடுப்பனவுகளை நீக்குவதற்கோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்நிய செலாவணி வருமானம் குறைந்தபோது அரசாங்கத்தினால் வெளிநாட்டு நிதி நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டியிருந்த கடன் தவணைகளை செலுத்த தவறியதில்லை. கடந்த காலத்தில் பல்வேறு அரசாங்கங்களினால் எடுக்கப்பட்டிருந்த கடன் காரணமாக நாம் வருடம் ஒன்றுக்கு 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற பாரிய கடன் தவணையை செலுத்த வேண்டியிருந்தது. அரசாங்கத்தினால் இந்த கடனை செலுத்த முடியாது போகும் என்ற கருத்தை மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சியினர் கொண்டு சென்று இருப்பினும் நாம் நாட்டை அபகீர்த்திக்கு உட்படுத்தாது அந்த அனைத்து கடனையும் தவணையின் உரிய காலத்தில் செலுத்தியிருக்கின்றோம். இந்த நிலைமையின் கீழ் அந்நிய செலாவணியின் பிரச்சனையை தவிர்ப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். இதன் காரணமாக ஓர் அரசாங்கம் என்ற வகையில் நாம் சில முக்கிய தீர்மானங்களை எடுக்க வேண்டி ஏற்பட்டது. சில அத்தியாவசியமற்ற இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவதற்கு, குறிப்பாக ஆடம்பர பொருட்களை இறக்குமதி செய்வதை கட்டுப்படுத்துவதற்கு நாம் தீர்மானித்தோம். இவ்வாறான தடைகளை தொடர்ந்து முன்னெடுக்க நாம் எதிர்பார்க்கவில்லை. நாட்டை நேசிக்கின்ற, எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் பார்க்கின்ற அறிவார்ந்த மக்கள் இந்த தற்கால தேவையை விளங்கி இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு எம்முடன் ஒத்துழைப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். நாம் முன்னெடுக்கின்ற அபிவிருத்தி பணிகள் உரிய முறையில் மக்களிடம் சென்றடையவில்லை என்பது எமது அரசாங்கத்தின் குறைபாடாக இருந்து வருகிறது. இதன் விளைவாக ஊடகங்களின் வாயிலாக வெளிப்படுத்தப்படும் பிரச்சனைகள் மாத்திரமே மக்கள் பார்த்தனர்.
சமூக ஊடகங்களின் வாயிலாக பேசப்படுகின்ற சில பிரச்சனைக்குரிய விடயங்களை மட்டுமே தெரிந்து கொண்டார்கள். இதனால் கொரோனா பிரச்சனைகளுக்கு மத்தியில் அரசாங்கம் முன்னெடுத்த அபிவிருத்தி திட்டங்களால் நாட்டுக்கு மக்களுக்கும் கிடைத்த பயன் பற்றி எவருமே பேசவில்லை. தனிநபர் அடையாளங்களை ஊதி பெருப்பிப்பதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற பிரச்சார நடவடிக்கைகளை செய்யாத போதும் ஓர் அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்கள் பற்றி மக்கள் தெரிந்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிடின் மக்கள் மத்தியில் பிழையான தகவல்கள் அரசியல் தேவைகளுக்காக கொண்டு செல்லும் எதிர்த்தரப்பினருக்கு அது சாதகமாக அமைந்துவிடும். இதன் பெறுவேறாக இன்று உண்மை மறைக்கப்பட்டு போய் வெற்றி கண்டுள்ளது. இலங்கையில் பயிர் செய்ய முடியுமான விவசாய உற்பத்திகள் இறக்குமதி செய்வதற்கு அல்லது மீள ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதித்ததன் மூலம் மிளகு மற்றும் மஞ்சள் போன்ற பயிர்கள் நல்ல சந்தைக்கு உருவாகி இருக்கின்றன. எதனால் இறக்குமதியை முற்றாக தடை செய்ததன் காரணத்தால் எமது நாட்டு சீனி தொழிற்சாலை இன்று லாபம் ஈட்டும் நிலையை அடைந்துள்ளன. விவசாயம் உரிய கௌரவத்தை வழங்கியதன் காரணமாக முன்பு விவசாயத்துறையில் அக்கறை காட்டாத பலர் இன்று பல்வேறு மட்டங்களில் விவசாய திட்டங்களுக்கு மாறி இருக்கிறார்கள். நாட்டில் இரசாயன உர இறக்குமதியை முற்றாக தடை செய்வது குறித்து எடுக்கப்பட்ட தீர்மானம் இதில் ஒரு முக்கியமான தீர்மானமாகும். இலங்கை நிலப்பகுதியுடன் புதிதாக இணைத்து கொள்ளப்பட்ட 289 ஹெக்டேர் நிலப்பரப்பை கொண்ட கொழும்பு துறைமுக நகரத்தை உள்நாட்டு வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பமாக தற்போது கிட்டியுள்ளது. துறைமுக நகரப்பகுதியில் பொருளாதார ஆணைக்குழு சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அதற்காக 100% இளைஞர்கள் கொண்ட ஓர் ஆணைக்குழுவை நியமித்துள்ளோம். நாம் கட்டியெழுப்ப எதிர்பார்க்கின்ற இந்த நகரத்தின் முதலாவது முதலீடாக $400 மில்லியன் முதலீட்டு நிர்மாணிக்கப்படும் 2 கோபுரங்களுடன் கூடிய வர்த்தக கட்டிடங்களும் அமைச்சரவை மற்றும் பாராளுமன்ற நிதிக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. சில நாள்களுக்கு முன்னர் இலங்கையில் முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பான சர்வதேச மாநாடு ஒன்றை நாம் சூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக நடத்தினோம். இதன்போது பெருமளவான உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை காட்டிய ஆர்வம் எமது நாட்டின் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு முதலீடுகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் குறித்து சாதகமான செய்திகளை எமக்கு தெரிவித்து தந்திருக்கின்றன. இப்பிராந்தியத்தில் மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் வெற்றியை வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பில் நாம் அடைந்து கொள்ள முடியுமானால் அது எமது நாட்டின் வெளிநாட்டு இருப்பை பலப்படுத்துவதற்கு பெரும் உதவியாக அமையும். இதனூடாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல நன்மைகளை எமது நாட்டு மக்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த முதலீடுகளுக்கு இலங்கையில் பங்கு சந்தையில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பை வழங்குவதன் ஊடாக எமது நாட்டின் சாதாரண மக்களுக்கு இந்த திட்டங்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் வழங்குவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம். அரச நிர்வாகத்தில் நாம் சட்டத்தின் ஆட்சியை எப்போதும் மதித்து வந்திருக்கின்றோம். அரச ஊழியர்களுக்கு அச்சமின்றி தமது கடமைகளை நிறைவேற்ற முடியும். நான் ஆட்சிக்கு வந்த பின்னர் எந்த ஒரு நியமனமும் அரசியல் ரீதியாக மேற்கொள்ளப்படவில்லை. தகமை அடிப்படையிலேயே நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் நியமனம், சட்டமா அதிபர்கள் நியமனம் போன்ற நியமனங்களின் போது இந்த கொள்கை மிக உயர்ந்த மட்டத்தில் பின்பற்றப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் இடம்பெற்றுள்ள தவறுகளை சரி செய்து கொண்டு முன்னோக்கி செல்வதற்கு எமக்கு மீண்டும் சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. சரியான திட்டத்தின் அடிப்படையில் உறுதியாக செயற்படுகின்ற போது மட்டுமே நமது சுபீட்சத்தை அடைந்து கொள்ள முடியும். இலங்கை வரலாற்றை எழுதுகின்ற போது நாம் கடந்து சென்று கொண்டிருந்த இக்காலப்பகுதி எவ்வளவு கஷ்டமானது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும். என்றாலும் அந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலும் நாம் வெற்றி
யோடு முன்னோக்கி செல்ல போகின்றோமா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பு எமது கைகளிலே